ஒரு குழந்தை தாயினுடைய கருவில் உருவாகும் போதே அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையாக இருக்கும் அப்படிங்கிறத ஆண்டவர் நிர்ணயித்து வைக்கிறார், எழுதி வைக்கிறார். இந்த குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குது, எத்தனை வருஷம் இந்த குழந்தை இந்த உலகத்தில் ஜீவிக்கும், என்னுடைய ஆயுட்காலம் எத்தனை அப்படிங்கிறது எல்லாமே என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரா, ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறாராம். ஆமென், அல்லேலூயா. அப்போது நம்ம பிறக்கும் பொழுது நமக்குன்னு ஒரு தரிசனம் இருக்குது. நம்ம பிறக்கும் போது நமக்குன்னு ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். நோக்கம் இல்லாமல் எந்த ஒரு மனுஷனும் பூமிக்கு வரதில்லை. ஒரு நோக்கம் இல்லாமல் இந்த உலகத்துக்குள்ளே எந்த மனுஷனும் வரதில்லை, இல்லையா? நம்ம குறித்ததான ஆண்டவருடைய நோக்கம் என்ன, நம்மை குறித்ததான ஆண்டவருடைய திட்டம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோம்னா நம்மளை மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், நம்மை குறித்ததான திட்டம். கர்த்தர் என்ன திட்டத்தை வச்சுருக்கார், நம்மளுடைய திட்டம் அல்ல, இல்லையா? நம்ம நிறையா திட்டத்தை வச்சுருப்போம், நிறையா காரியங்களை யோசித்து இல்லையா, வருஷம் ஒவ்வொரு திட்டம் வச்சுருப்போம், இல்லையா? இல்லாட்டி ஒரு வருஷத்துலேயே 10 திட்டத்தை வச்சுருப்போம். ஆனால் எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுதா? எல்லாம் சக்ஸஸ் ஆகாது. ஏன்னா ஒரு திட்டம் இருந்ததுன்னா சக்ஸஸ் ஆகிடும், 1008 திட்டத்தை வச்சுருந்தா சக்ஸஸ் ஆகாது, இல்லையா? ஆனால் ஆண்டவர் நம்மை குறித்து 1008 திட்டமெல்லாம் வைக்க மாட்டார், ஒரே ஒரு நோக்கம் தான். சொல்லுங்கள் அல்லேலூயா. நம்மை குறித்து ஒரே ஒரு தரிசனம் தான், நம்மை குறித்து ஒரே ஒரு நோக்கம் தான், நம்மை குறித்து ஒரே ஒரு திட்டம் தான். அந்த திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டே இருப்பார். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமாம், நம்ம ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தணும், ஒரு மேன்மைப்படுத்தணும்னா அந்த மேன்மைப்படுத்துவதற்கு என்னென்ன காரியத்தை செஞ்சுட்டு வரணும், இல்லையா? நமக்கு தெரியாது, நம்ம போகிற வழி எப்படியோ வித்தியாசமாக போயிட்டுருக்கோம். சில நேரத்தில் மேடு இருக்கும், சில நேரத்தில் பள்ளம் இருக்கும், சில நேரத்தில் அப்படியே சமமாக இருக்கும், இல்லையா? அப்படியே போயிட்டே இருப்போம், போகிற போக்கில் போயிட்டு இருக்கக்கூடிய ஆட்களும் உண்டு. ஆனால் ஆண்டவர் அவருடைய தரிசனத்தில், அவர் நம் மீது வைத்திருக்கிற தரிசனத்துக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். சொல்லுங்கள் அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் குறித்த காலத்துக்கான தரிசனத்தை அவர் வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்ற தரிசனங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார், இல்லையா? காலங்களை ஆண்டவர் செஞ்சது குறித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லப்படுது. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 17:26. ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி குடியிருக்க செய்து அவர் என்ன செஞ்சிருக்கிறார், காலங்களை என்ன செஞ்சிருக்காரு, குறித்து வைத்திருக்கிறார், இல்லையா? நம்மை குறித்ததான ஒரு காலத்தை அவர் குறித்து வைத்திருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் பார்க்கும்போது என்ன செஞ்சிருக்காரு, ஆண்டவர் சூரிய சந்திரங்களை உருவாக்கி, இந்த சூரிய சந்திரங்கள் எதுக்காக உருவாக்குனாரா, காலங்களை தீர்மானிக்க, இல்லையா? காலங்களை கணிப்பதற்காக சூரியனையும் சந்திரனையும் ஆண்டவர் என்ன செஞ்சு வச்சாராம், உருவாக்கி வச்சாராம். அப்போ காலங்கள் தேவனுடைய கரத்தில் உண்டு, இல்லையா? அந்த குறித்த காலங்கள், அந்த குறித்த காலத்துக்கான தரிசனத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். குறித்த காலத்துக்கான தரிசனம் அப்படின்னா, இப்போ என்னென்னா ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிறந்த குழந்தை இருக்குது. பிறந்த குழந்தைக்கு என்னத்தை கொடுப்பீங்க, இல்லையா? மதர் ஃபீடிங் கொடுத்துட்டு வருவாங்க. அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும். எத்தனை காலம், ஒரு 3 மாதமோ 6 மாதமோ, சில குழந்தைகளுக்கு 9 மாதம் வரைக்கும் அது மட்டும்தான் கொடுப்பாங்க, வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க, இல்லையா? அந்த பிறந்ததுலேருந்து 15 வயசு வரைக்கும் அந்த மதர் ஃபீடிங்லேயே கொண்டு போக முடியுமா, இல்லையா? அப்போ அதுக்குன்னு என்ன செஞ்சு வச்சுருக்கிறாங்க, ஒரு காலம், அந்த மாதம் வரைக்கும் தான் ஃபுல்லாக மதர் ஃபீடிங் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறாங்க, வேறு ஃபுட்டுக்குள்ளே கொண்டு போகணும் குழந்தைய, இல்லையா? அப்போது வேறு ஏதாவது செர்லாக்கு கொடுக்குறாங்க, வேறு ஏதாவது கொடுக்குறாங்கன்னா அது எத்தனை நாளைக்கு கொடுக்க முடியும்? அதுக்கு மடியில் படுக்க வச்சு ஊட்டுற வரைக்கும் தான் அது செர்லாக்கு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும். இன்னும் கொஞ்சம் மாதம் போகும்போது, வருஷம் போகும்போது அடுத்து என்ன செய்கிறாங்க, முட்டையோ அல்லது நான்வெஜ் வேறு ஏதாவது கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து அந்த குழந்தை ஒரு 1.5 வயசில் தாண்டும் போது என்ன வந்துடுது, எலும்பு கடிக்கிற அளவுக்கு வந்துடுது, இல்லையா? 1.5 வயசு தாண்டும் போதே எலும்பு கடிக்கிற அளவுக்கு அந்த குழந்தை வந்துடுது, இல்லையா? இப்போ போய் அந்த குழந்தைக்கு செர்லாக்கு தான் கொடுப்பேன், சிக்கன் சாப்பிட்டு பழகிடுச்சு, இப்போ போய் அந்த குழந்தைக்கு நான் செர்லாக்கு தான் கொடுப்பேன்னா அந்த குழந்தை சாப்பிடுமா, இல்லையா? அப்போ அது என்ன ஆயிடுச்சு, அந்த காலத்தை தாண்டிடுச்சு. செர்லாக் குடித்த காலம், கூடை குடித்த காலமெல்லாம் தாண்டி அடுத்து இப்போ எங்கே போயிடுச்சு, நல்ல சாலிடான ஃபுட்டை சாப்பிட்ற அளவுக்கு அந்த குழந்தை வந்துருச்சு, இல்லையா? அப்போது அந்த காலங்களில் வித்தியாசம் உண்டு. அப்போ ஆண்டு ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறாருன்னா இப்போ அந்த தரிசனம் அந்த காலத்துக்குள்ளே நிறைவேறும். சொல்லுங்கள் அல்லேலூயா.
அந்த காலத்துக்குள்ளேயே அந்த தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். இந்த காலத்தில் நிறைவேற்ற வேண்டியதான தரிசனத்தை அடுத்த காலத்தில் கொண்டு நிறைவேற்றுகிற தேவன் அல்ல. இந்த காலம் முடியும் போதே தரிசனத்தை அவர் நிறைவேற்றுவார். ஆமென், அல்லேலூயா. அவர் வாக்கு பண்ணுகிறவர், அவர் வாக்கு மாறாத தேவன். கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதில் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? உண்மையுள்ளவராக இருக்கிறார் இல்லையா? நம்ம மறந்தாலும் அவர் என்ன செய்ய மாட்டார்? மறக்க மாட்டார். கொடுத்த வாக்கு தத்தத்தை, கொடுத்த தரிசனத்தை அவர் ஒருபோதும் மறக்க மாட்டார். அதை நிறைவேற்றுவதில் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ரெண்டாவது பார்க்கும்போது அது என்ன செய்யாது? பொய் சொல்லாது இல்லையா? குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அந்த காலத்தினுடைய முடிவில் அது விளங்கும். காலத்தினுடைய முடிவில் விளங்கும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோன்னா, ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டாருன்னா அடுத்த செகண்ட் அது நிறைவேறணும் இல்லையா? ஆண்டவர் இதை செய்வேன்னு சொல்லிட்டாருன்னா அடுத்த செகண்ட் அதை செஞ்சிடணும். செய்யலைன்னா ஆண்டவரை போட்டு ஒரு வழி பண்ணிடுவோம். சொன்னீங்களா ஆண்டவரே இல்லையா? இது வரைக்கும் செய்யறதுக்கான சொன்னீங்களே உயிரை வாங்கிடுவோம். நச்சரிச்சு ஆண்டவரை உயிரை வாங்கிடும். ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்காது. எப்போ தான் விளங்கும்? அந்த காலத்தினுடைய முடிவில் தான் விளங்கும். சொல்லுங்கள் அல்லேலூயா. அந்த காலத்துக்கான முடிவில் தான் ஆண்டவர் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவார். முன்னாடியே நம்ம யோசித்து இல்லையா, அவசரப்படக்கூடாது. கொஞ்ச நாள் காத்திருக்கணும். காத்திருந்தால் தான் அதை முழுசாக பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து சொல்லும்போது அது என்ன செய்யாது? பொய் சொல்லாது. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது, ஆண்டவரை குறித்து சொல்லும்போது, என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுது, அவர் பொய் சொல்ல மனுபுத்திரன் அல்லவே. அவர் பொய் சொல்ல மனுபுத்திரன் அல்ல இல்லையா? பொய் சொல்கிற மனுஷன் தான் பொய் சொல்லுவான் இல்லையா? சொல்லுவான், அடுத்த நிமிஷம் கேட்டால் நான் சொல்லவே இல்லை இல்லையா, நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லி பொய் சொல்லக்கூடிய ஆட்களும் உண்டு. ஆனால் ஆண்டவரோ அவர் பொய் சொல்லுகிற மனுபுத்திரன் அல்ல. அவர் தேவாதி தேவன். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜா. அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றியே தீருவார். அவர் பொய் சொல்ல மனுபுத்திரன் அல்ல. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். ஆமாம். அப்போ அவர் கொடுத்த வாக்கு தத்தம் ஒருபோதும் பொய் சொல்லாது இல்லையா? இன்றைக்கி அவர் கொடுக்கக்கூடிய தரிசனத்தை யோசித்து பார்த்தோம்னா, நம்ம இருக்கிறதுக்கும் ஆண்டவர் கொடுத்த தரிசனத்துக்கும் பல மடங்கு தூரம் இருக்கும் இல்லையா? பல கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இன்றைக்கி பார்த்தோம்னா நான் இருக்கிற நிலைமை என்ன, ஆண்டவர் கொடுத்துருக்க தரிசனம் எங்கே இருக்குது யோசித்து பார்த்தா ஏணி வச்சா கூட எட்ட முடியாது. அந்தளவுக்கு தரிசனம் உயரத்தில் இருக்கும் இல்லையா? அந்தளவுக்கு உயரத்தில் தரிசனம் இருக்கும். நம்ம நினைப்போம் ஆண்டவர் நம்மகிட்ட பொய் சொல்லிட்டு இருக்கிறாரு, ஏமாற்றிட்டே இருக்கிறாரு இல்லையா? நான் கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏமாத்தி பிள்ளைங்க கேட்பாங்க, அப்பா எனக்கு இது வாங்கி கொடுங்க, எனக்கு இதே வாங்கி கொடுங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம்? அந்த நேரத்தில் தப்பிக்கிறதுக்கு சரி ஓகே வாங்கி கொடுத்துடலாம் இல்லையா? நான் வாங்கி கொடுத்துடலாம். மறுபடியும் அந்த பிள்ளைங்க கேட்பாங்க, வாங்கி கொடுக்கன்னு சொன்னீங்களே, எப்போ வாங்கி தருவீங்க? வாங்கி கொடுத்துடலாம் இல்லையா? நம்மளுடைய பதில் என்ன? வாங்கி கொடுத்துடலாம், செஞ்சிடலாம், பண்ணிடலாம். ஆனால் என்னைக்கா செஞ்சுருக்கிறோமா இல்லையா? அது என்றைக்கு செய்யவும் மாட்டோம், பண்ணவும் மாட்டோம் இல்லையா? ஆனால் அது என்ன, அந்த நேரத்தில் சமாளிக்கணும். அந்த மாதிரி ஆண்டவரையும் நினச்சிட்டு இருப்போம். இவர் சொல்கிறாரு, இவர் செய்ய மாட்டார். இன்றைக்கி என்னைய என்ன பண்ணுறாரு? என்னைய காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக அவர் சொல்லிட்டார், வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டாரு. நான் உன்னைய இன்றைக்கி எத்தனை வாக்கு தத்தங்கள் இல்லையா? உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை கனப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உனக்குள் சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். அழகழகாக சூப்பரான வாக்கு தத்தங்கள் இல்லையா? அப்போ நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நீங்கள் என்னை ஏமாத்துறதுக்கு தானே செஞ்சுருக்கிறீங்க. அவர் ஒரு நாள் ஏமாத்துகிற தேவன் அல்ல. சொல்லுங்கள் அல்லேலூயா. அவர் ஏமாத்துகிற தேவன் அல்ல. அவர் சொன்னால் செஞ்சு முடிப்பார். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமாம். அதை என்ன செய்யணும்னா, இன்றைக்கி கொடுத்துருக்கிற வாக்கு தத்தத்தை போகிறதுக்குள்ளே தூக்கி போட்டு போயிடக்கூடாது இல்லையா? அது பைபிளில் வச்சு டெய்லி வாசிக்கணும் இல்லையா? அந்த வாக்கு தத்தத்தை வச்சு ஜோம் பண்ணணும். இந்த மாதிரி எனக்கு சொல்லியிருக்கீங்களாப்பா, இது நீங்கள் செய்ததுக்காக நன்றி. எப்போ செய்வீங்கன்னு கேட்கக்கூடாது, செஞ்சதுக்காக நன்றி சொல்லிகிட்டே இருந்து பாருங்கள். இந்த வருஷம் முடியும் போது அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறி இருக்கும். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமாம். போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தினாரா இல்லையா? ஆமாம். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமாம். நம்மை நடத்துகிறவர், நித்தமும் நம்மை நடத்துவர், மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவர் இல்லையா? காலையில் பார்த்தோம், வறட்சியான காலங்களிலும் அவர் நம்மை நடத்துகிறவர். நம்முடைய ஆவி வறண்டு போனாலும் சரி, ஆத்மா வறட்சியானாலும் சரி, நம்ம குடும்பத்தில் வறட்சியானாலும் சரி, சூழ்நிலைகள் எல்லாம் வறண்டு போனாலும் சரி, அதன் மத்தியிலே நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். சொல்லுங்கள் அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். நீங்கள் இன்றைக்கி சாட்சி சொல்லலை, ஆண்டு வண்டி கொடுத்தார்ல, கொடுத்தாரா இல்லையா? நீங்கள் சாட்சி சொல்லியிருக்கணும்ல. எவ்வளோ பெரிய பாடுகள் மத்தியில் சொன்னீங்களா இல்லையா? ஆமாம். பாடுகள் மத்தியில் இல்லையா? போன வருஷத்தில் எவ்வளோ டிப்ரெஷன் இல்லையா? எத்தனை ஏமாற்றம்
இல்லையா? அத்தனை நம்ம ஏமாற்றுறத வண்டியை கொடுத்துட்டு ஏமாந்து போன சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் என்ன செஞ்சார்? இன்னைக்கு சொந்தமாக வண்டி வாங்க வச்சிருக்கிறார். நித்தமும் நடத்துகிற தேவன். மகா வறட்சியான காலங்களில் ஆத்துமாவை திருப்தியாக்குகிறார் இல்லையா? சந்தோஷத்தை அந்த ஒன்றுமே இல்லையே, வறண்டு போய் நிற்கிறனே, எந்த சூழ்நிலையும் இல்லையே, அடைக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறனே அப்படிங்கிற நேரத்தில் ஆண்டவர் தூக்கி எடுத்து என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார் இல்லையா? அப்போது அவர் சொன்னதை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆமாம், பல வருஷமாக கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக போராடிட்டு இருக்கிறாங்க வண்டி வாங்குறதுக்கு இல்லையா? எத்தனை வருஷம்? ஆமாம், 3 வருஷமாக போராடி 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 அந்த குறித்த காலத்தில் ஆண்டவர் கொடுத்துட்டார் இல்லையா? குறித்த காலத்தில் ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆரம்பித்த நாட்களில் கிடைக்கல, ஆரம்பித்த நாட்களில் வாங்கணும்னு சொல்லி பிரயாசப்பட்ட நாட்களில் கிடைக்கல, சோர்ந்து போயாச்சு. அன்னைக்கு கிடைக்காதனால சோர்ந்து போயாச்சு. ஆனால் அந்த குறித்த காலத்துக்கான தரிசனங்கும் போது அந்த குறிப்பிட்ட காலத்தில் நிச்சயமாக ஆண்டவர் கொடுத்து தான் தீர்வார். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமாம், அது பொய் சொல்லாது, அது பொய் சொல்லாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்? அது தாமதித்தாலும் அதற்கு நீ என்ன செய்யணும்? காத்திரு. சங்கீதம் 37:9 பார்க்கும்போது காத்திருக்கிறவர்கள் பூமியை என்ன செய்வாங்களா? ஆமாம், நமக்கு தான் காத்திருக்கிற அந்த கேரக்டரே கிடையாது இல்லையா? ஆமாம், உடனே கிடைக்கணும், அது கிடைக்கணும், இது சொல்லியாச்சுன்னா ஆண்டவர் செஞ்சிடணும் இல்லையா? சொல்லியாச்சுன்னா ஆண்டவர் செஞ்சிடணும். இல்லைன்னா ஆண்டவர் கையில் சிக்கிட்டாருன்னு அவ்வளோதான். அவரை மாதிரி பரிதாபமான மனுஷன் ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க இல்லையா? அந்தளவுக்கு போட்டு ஆண்டவரே கொடுமைப்படுத்தி எடுத்துருவோம். சொன்னீங்களா ஆண்டவரே இல்லையா? என்னால் காத்திருக்க முடியாது இல்லையா? எனக்கு என்ன காத்திருக்கிறத நமக்கு முடியறதில்லை இல்லையா? வசனம் சொல்லுது பாருங்க, பூமியை சுதந்திர நம்ம காத்திருக்கிறோமா? இல்லை, காத்திருந்தா பூமியை சுதந்திரிக்கலாம். நம்ம தான் காத்திருக்கிறதே இல்லையே. அதனால் என்னாச்சு? கையில் இருக்கிறதும் போயிடுது. காத்திருக்காததுனால கையில் இருக்கிறதும் போயிடுது. 37-34 வாசிங்க. அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ. ஆமாம், மறுபடியும் ஆண்டவர் சொல்றார் பூமியை. ஆமாம், அப்போ பூமியை சுதந்திரித்து கொள்ள ஆண்டவர் கிருபை தருவார். அவர் உன்னை உயர்த்துவார். பூமியை சுதந்திரித்து கொண்டு அவர் என்ன செய்வார்? உன்னைய உயர்த்துவார். நம்ம ஆனால் காத்திருக்கிறதா இல்லை இல்லையா? அப்போது இந்த நேரம் வரைக்கும் காத்திருக்கணும். அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அவசரப்படக்கூடாது இல்லையா? அவசரப்படக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு பாஸ்ட் அப்படி தான் பண்ணி கடைசியில் அவருக்காக வைக்கப்பட்டிருந்ததான ஒரு கண்ணுக்குட்டியை பாம்பு முழுங்கிட்டு போயிடுச்சான். பாம்பு முழுங்கிட்டு இருக்குது. ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஆண்டவர் என்ன ஆண்டவரே, இவ்வளோ பெரிய கண்ணுக்குட்டி, அழகான கண்ணுக்குட்டி, இது என்ன செஞ்சுட்டு இருக்குது? இவ்வளோ பெரிய மலைப்பாம்பு முழுங்கிட்டு இருக்குது. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ கடைசி வரைக்கும் காத்திருந்த, கடைசி நேரத்தில் விட்டுட்டியே, கடைசி நேரத்தில் விட்டுட்டியே, உனக்காக வச்சுருந்த அந்த கண்ணுக்குட்டியை பிசாசு முழுங்கிட்டு போயிட்டான். அப்போது நம்ம என்ன செய்கிறது இல்லை? கடைசி வரைக்கும் காத்திருக்கிறது இல்லை இல்லையா? கடைசி வரைக்கும் கொஞ்சம் நேரம் காத்திருப்போம். அந்த கடைசி ஆண்டு நிறைவேற்றக்கூடிய நேரம், அந்த செகண்ட் வரும்போது நம்ம வேலையை காட்டிட்டு போயிடும் இல்லையா? ஒரு செகண்டு காத்திருந்தா போதும். ஒருத்தன் பாருங்க, கிணறு தோண்டி இருக்கிறான். ஒருத்தன் கிணறு தோண்டி இருக்கிறான். அவன் தோண்டிட்டான், 99 அடி தோண்டிட்டான். 99 அடி தோண்டிட்டான். தோண்டிட்டு இதுக்கு மேலே என்னால் முடியலன்னு விட்டுட்டு போயிட்டான். இதுக்கு மேலே என்னால் முடியல. அன்றைக்கி என்ன கிணறு தோண்டதுன்னா சாதாரணமான காரியமா இல்லையா? இன்றைக்காவது மெஷின் எல்லாம் இருக்குது, அது இருக்குது, ஏதோ வச்சு தோண்டி எடுத்துடலாம். ஆனால் அன்னைக்கு பாருங்கள், மண்வெட்டி வச்சு இல்லையா, கடப்பாறை வச்சு தோண்டி 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 99 அடி தோண்டிட்டான். கடைசியில் அவனால் முடியல, விட்டுட்டு போயிட்டான். அது வழியாக வந்து பார்த்தவன் என்ன பண்ணிட்டான்? என்ன இவ்வளோ பெரிய கிணறு தோண்டி வச்சுருக்காங்க, என்ன இல்லை, தண்ணி இல்லை. சரி, நம்ம தான் தோண்டி பார்க்கலாமே சொல்லி இறங்கி தோண்டினானா ஒரு அடியில் தண்ணி வந்துருச்சான். ஒரு அடியில் தண்ணி வந்துருச்சு. இப்போ தண்ணி வந்தது இவன் சொல்கிறான், இந்த கிணறு எனக்கு தான் சொந்தாங்க. அவன் சொல்கிறான், 99 அடி தோண்டவன் நான் தான் அப்படிங்கிறான். நீ தோண்டி உனக்கு என்ன வரல? தண்ணி வரல. நான் தோண்டி தான் தண்ணி வந்து போச்சா? அப்போ என்ன, கடைசி வரைக்கும் காத்து இருக்கிறது இல்லை. கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறது. கடைசியில் என்ன செஞ்சிடறோம்? ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சு நிறைவேற்ற நேரத்தில் ஆண்டவர் உங்களால் முடியல ஆண்டவர், நான் வேறு யாரையுமே பார்த்துட்டு போயிடுறேன் இல்லையா? அப்போ அப்படி இருக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் ஆண்டவரை நம்பினோம்னா அந்த கடைசி வரைக்கும் காத்திருக்கணும். ஆமென், அல்லேலூயா. 40வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 40:1. அவர் என்னிடமாய் சாய்ந்து. அப்போ எவ்வளோ பெரிய சூப்பரான வார்த்தை பார்த்தீங்களா? அவர் என்னிடமாய் சாய்ந்து என்னுடைய கூப்பிடுதலை கேட்டார் இல்லையா? யாராவது இருக்கிறாங்களா அப்படி? நம்ம காத்து இருக்கும்போது
இல்லையா? ஆண்டோடைய சமூகத்தில் காத்து இருக்கும்போது நம்மளுடைய கூப்பிடுதலை கேட்டு இறங்கி வந்து நமக்கு பதில் கொடுக்குற தெய்வம் இந்த உலகத்தில் யாராவது இருக்காங்களா? சொல்லுங்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபோன் பண்ணி கூப்பிட்டா கூட யாரும் வரமாட்டாங்க இல்லையா? ஃபோன் பண்ணி கூப்பிட்டா கூட இதோ வரம்பாங்க, ஆனால் வரமாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரா? அவருடைய சமூகத்தில் காத்திருந்து கூப்பிடும்போது அவன் நம்மிடமாய் சாய்ந்து நம்மளுடைய கூப்பிடுதலை கேட்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 40:31 சொல்லுவாங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும். ஆமாம், எவ்வளோ பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? கர்த்தருக்கு காத்திருக்கணும், தரிசனத்துக்கு காத்திருக்கணும், கர்த்தருடைய நேரத்துக்கு காத்திருக்கணும் இல்லையா? அந்த தரிசனம் நிறைவேறதுக்கு என்ன செய்யணும்? காத்திருக்கணும். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆமாம், காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது என்ன செய்வதில்லை? தாமதிப்பதும் இல்லை, தாமதிப்பதும் இல்லை. நிச்சயமாக வரும், வராமல் போகாது இல்லையா? சொல்கிற மாதிரி வரும், ஆனால் அப்படிலாம் இல்லை, வரும். சொல்லுங்கள், அல்லேலூயா. அது நிச்சயமாய் வரும். ஆண்டவர் கொடுத்த தரிசனம் நிறைவேறும், கண்டிப்பாக நிறைவேறும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் நிறைவேறும். சொல்லுங்களேன், விசுவாசத்தோடு சொல்லுங்களேன். ஆமாம், உங்கள் கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் நிறைவேறும், உங்கள் வாக்குத்தத்தம் நிறைவேறும், அது வீண் போகாது. ஆமென், அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், இது ஆண்டவர் என்ன செஞ்சார்? இந்த வசனத்தை கொடுத்துட்டு யோசேப்போட இந்த தரிசனத்தை ஆண்டவர் கம்பேர் பண்ணி நம்ம சபையோடையும் அதை கம்பேர் பண்ணி ஆண்டவர் சில காரியத்தை சொன்னார். என்ன காரியம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, யோசேப்புக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தது 17 வயது இருக்கும்போது தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. 17 வயது இருக்கும்போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார் இல்லையா? வாலிப பிராயத்தில் இருக்கும்போது ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்குறார். அப்போ அந்த தரிசனத்தை வந்து என்ன செய்கிறான்? தன்னுடைய சகோதரர்கள், தன்னுடைய பெற்றோர் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு என்ன செய்கிறான்? அவன் அந்த தரிசனத்தை ஷேர் பண்ணுறான். எடுத்து வாசிங்கன்னா 37ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 37:2 பார்க்கும்போது அவன் 17 வயதாக இருக்கும்போது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ 17 வயசில் இது நடக்குது. இந்த அதிகாரம் முழுவதும் 17 வயசில் நடக்குது. இந்த 17 வயசில் இருக்கும்போது அவனுக்கு ஆண்டவர் அந்த தரிசனத்தை கொடுக்குறாரு. சொப்பனை கண்டு அறிவித்தான். இன்னும் அதிகமாக என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? பகைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே அவனுக்கு அவனுடைய அண்ணன்மார்களுக்கு ஆகாது. ஏன்னா அவங்க அண்ணன்மார்களெல்லாம் என்னென்னா எப்படி வேணாலும் வாழலான்னு வாழக்கூடிய ஆள். ஆனால் இந்த யோசேப்பு அந்த சிறு பிராயத்திலேருந்தே பரிசுத்தமாய் வாழுகிற ஒரு மனுஷன் இல்லையா? ஒரு சின்ன பையனாக இருந்தாலும் பரிசுத்தமாய் தன்னை காத்து கொள்ளுகிற ஒரு மனுஷன். அப்போ இந்த அண்ணங்காரெலாம் என்ன செய்வாங்க? தப்பு செய்யும்போது அதை பார்த்துட்டு வந்து தன்னுடைய பெற்றோருக்கு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் அதுக்கு பேர் என்ன? ஆமாம், கோழிமுட்டி இல்லையா? ஆமாம். அப்போது நம்ம அப்படி தான் சொல்லுவோம். அப்போ இவன் என்ன செஞ்சான்? அந்த தவறுகளெல்லாம் வந்து சொல்லுவான். அவங்க அப்பா என்ன செய்வாங்க? அவங்க அண்ணனையெல்லாம் கண்டிப்பாங்க. இப்படி தான் நடந்துட்டு இருந்துச்சு. இதனால் அண்ணன்மார்களெல்லாம் என்ன செய்வாங்க? இருந்தால் கடைசி அண்ணன்மார்களெல்லாம் என்ன செய்வாங்க? இவனை ரொம்ப வெறுத்தாங்க. அதாவது அதோட விட்டானா இது என்னாச்சு? தரிசனத்தை ஆண்டு கொடுத்தாரு. இந்த தரிசனத்தை வந்து யார்கிட்ட சொல்கிறான்? அண்ணங்கிட்டையும் அவங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அந்த தரிசனத்தை சொல்கிறான். இந்த தரிசனத்தின் நிமித்தமாய் இன்னும் அவருடைய சகோதரர்கள் இன்னும் அதிகமாக என்ன செஞ்சாங்களாம்? பகைத்தார். அப்போ ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்துருக்குறாங்கன்னா சும்மா எல்லாத்திட்டையும் வரவங்ககிட்டெல்லாம் போய் தரிசனத்தை சொல்லிட்டு இருக்கக்கூடாது இல்லையா? தரிசனங்கிறது நமக்கு கொடுத்தது, நமக்கு கொடுத்த ஒரு வாக்கு தத்துவம். இதை போய் ஊரலகமெல்லாம் தண்டூரா போடக்கூடிய ஆட்களும் உண்டு இல்லையா? ஆண்டவர் எனக்கு இதை சொன்னார், அதை சொன்னார், நான் இப்படி இருப்பேன்னு சொன்னார், அப்படி இருப்பேன்னு சொன்னார். அவன் வைத்தறிச்சலே அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ முடியாமல் போயிரு இல்லையா? இன்றைக்கி அப்படி தான் போயிட்டுருக்கு இல்லையா? அப்போ தரிசனத்தை கொடுத்தாருன்னா அந்த தரிசனத்தை நமக்குள்ளே ரகசியமாய் வைத்து நம்ம வாழ்ந்து வாழும்போது கர்த்தர் ஏற்ற காலங்களில் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவார். சொல்லுங்கள், அல்லேலூயா. ஆமாம், இவன் போய் சொன்னதுனால என்னாச்சு? தூக்கி போட்டான் கிணத்துக்குள்ளே இல்லையா? தூக்கி கிணத்துக்குள்ளே போட்டான். அப்புறம் கிணத்துலேருந்து தூக்குனா கடைசியில் வித்தும் போட்டானுங்க இல்லையா? அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனை சிறைச்சாலையில் அடைச்சாங்க. எல்லாமே நடந்துச்சு, எல்லா பாடுகளும் கிட்டத்தட்ட நடந்துட்டு தான் வந்தது. ஒவ்வொரு அதிகாரத்துலையும் பார்க்கும்போது ஏகப்பட்ட பாடுகள். ஆனாலும் அந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். சொல்லுங்கள், அல்லேலூயா. தரிசனத்தை கொடுத்தாருன்னா அந்த தரிசனத்தை கொடுத்தவர் நம்ம கூட தான் இருப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தரிசனத்தை கொடுத்தவர் உங்கள் கூட இருப்பார். சொல்லுங்களேன், உங்கள் கூட தான் இருக்கார். ஆமாம், கவலைப்படாதீங்க. ஆமாம், தரிசனத்தை கொடுத்தவர் உங்கள் கூட தான் இருப்பார்.
அவர் நம்மை நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. இந்த வருஷத்தில் அவர் என்ன தரிசனத்தை கொடுத்தாரோ, என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உங்கள் கூட தான் இருக்கார். சொல்லுங்கள் அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், தரிசனத்தை வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்கள், ஆமாம், அறிக்கை பண்ணுங்களேன், என் கூட இருக்காரு. ஆமாம், என் கூட இருக்கார். அவருடைய நாமத்தினால எதையும் என்னால் சாதிக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அடுத்தது பார்க்கும்போது 30 வயதாகும் பொழுது தான் கர்த்தர் அந்த தரிசனத்தை நிறைவேற்றி சொன்னதை இடத்துல கொண்டு போய் அவனை நிறுத்தினார். ஆமென், அல்லேலூயா. அந்த 30 வயது 41ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில் வாசிக்கும் போது, அவன் 30 வயது ஆனபோது, வாசிங்க அதையா, நிற்கும்போது அவனுடைய வயது 30 வயது உள்ளவனாக இருந்தான். இதுக்கு இடையில எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 13 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ ஆண்டுகிட்ட கேட்டேன், என்ன ஆண்டு வரையே 13 வருஷம் அப்படிங்கும்போது ஆண்டு சொன்னார், சபையை ஆரம்பித்து கரெக்டாக எத்தனை வருஷம் ஆச்சு? 13 வருஷம் முடிஞ்சாச்சு இல்லையா? இப்போ எத்தனாவது வருஷத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம்? ஆமாம், 14, 2வது நிறைவான ஆண்டு. இந்த வருஷத்தில் நிறைவேற்றுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சொல்லுங்கள் அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. அவர் கொடுத்த தரிசனம் இல்லையா, இந்த சபையில் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை நிறைவேற்றுகிறார் அப்படின்னா, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற தரிசனத்தை இந்த வருஷத்தில் நிறைவேற்ற போகிறார். சொல்லுங்கள் அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தை எல்லாம் ஆண்டவர் செய்யணும்னு சொல்லி திட்டமிட்டு வைத்திருக்கிறாரோ, அது எல்லாவற்றும் 2024வது வருஷத்தில் நிறைவேற்ற போகிறார். சொல்லுங்கள் அல்லேலூயா. யோசேப்பு ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவனாக தான் இருந்தான் இல்லையா? அவனுடைய வீட்டில், அவனுடைய தகப்பன் வீட்டில் இருக்கும்போது அவன் ஆடு மேய்க்கிறவன் தான் இல்லையா? அவனுடைய அண்ணன்மார்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்டவன் தான் இல்லையா? அவனுடைய தகப்பனும் என்ன செஞ்சான்? இவனை வெறுத்தான். வசனம் சொல்லுது, கடிந்து கொண்டான்னு சொல்லி சொல்லப்படுகிறது இல்லையா? அப்போது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த யோசேப்பு இல்லையா, அடிமையாக விற்று போடப்பட்டதான யோசேப்பு, பார்வோன் அந்த எகிப்து தேசத்துக்கு வரும்பொழுது அவன் அடிமையாக தான் வரான். அந்த அடிமையாய் வந்த அந்த எகிப்து தேசத்தில் நாள் வரும்பொழுது கர்த்தர் அவனை அதிபதியாக நிறுத்தினார். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த 30ஆம் வயதில் அவன் அதிபதியாய் அவன் உட்கார்ந்திருக்கும் பொழுது அவன் என்ன தரிசனத்தை கண்டானோ அதே போல் அவனுடைய பெற்றோரும் அவனுடைய சகோதரர்களும் வந்து அவனை வணங்கினார்கள். சொல்லுங்களேன் அல்லேலூயா. ஆமாம், குறித்த காலத்துக்கான தரிசனம் அது வைக்கப்பட்டு இருக்கிறது. அது முடிவிலே விளங்கும். அந்த முடிவின் நாட்கள் இதுதான். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த நாட்களிலே ஆண்டவர் கொடுத்ததான தரிசனம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அல்லேலூயா. ஆமாம், அது பொய் சொல்லாது. கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை அது பொய் சொல்லாது. ஆமாம், இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் கொடுக்கும்போது தெளிவாக சொன்னால், இந்த 13வது வருஷத்தினுடைய முடிவு இல்லையா, முடிச்சு இந்த 14வது வருஷங்கும் போது 2வது நிறைவுக்குள்ளே நம்ம வருகிறோம் இல்லையா? 7 வருஷங்கிறது ஒரு நிறைவு, அடுத்து 14 வரும்போது அடுத்த 2வது நிறைவு. இந்த 2வது நிறைவின் நாட்களிலே கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒரு கஷ்டத்துக்குள்ளே இருக்கிறோன்னா அதை குறித்து பார்க்காதீங்க. இன்னைக்கு அந்த மாதிரி கஷ்டப்படுகிற அநேகருக்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போகிறார். இன்னைக்கு எந்த பாடுகளின் மத்தியில் நீங்கள் கடந்து வந்தீங்களோ, அந்த பாடுகளின் மத்தியில் யார் யார் இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் விடுதலை ஆக்குவதற்கு உங்களை பயன்படுத்த போகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், இது எழுப்புதலின் காலம். இந்த எழுப்புதலின் காலத்தில் சபையை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ஊழியக்காரங்களை மட்டும் அல்ல, சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் போய் ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல விடுதலை உண்டாகும். காரணம், உங்களோடு கூட இருக்கிறவர். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் பெரியவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமாம், நீங்கள் போய் ஜெபம் பண்ணுங்க, கிரியை செய்கிறவர் கர்த்தர். ஆமாம், ஜெபம் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு வரக்கூடாது. ஜெபம் பண்ணி விடுதலை ஆனவங்க என்ன பண்ணணும்? அள்ளி தூக்கி போட்டு கொண்டு வந்துடணும். வா, இங்கே ஒரு இடம் இருக்குது வா இல்லையா? இங்கே வந்தால் தான் முழு விடுதலை. இப்போ உனக்கு அரைகுறை விடுதலை தான். ஆமாம், இங்கே வந்தால் முழு விடுதலை. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பயன்படுத்த போகிறார். தனிப்பட்ட ஒவ்வொரு நபர்களையும் பயன்படுத்த போகிறார். இந்த வருஷத்தில் குறித்த காலத்துக்கான தரிசனம் அது வைக்கப்பட்டிருக்குது. இந்த நாளிலே அது விளங்கும். சொல்லுங்களேன் அல்லேலூயா. ஆமாம், நம்ம எல்லாம் ஆண்டு சாதாரணமாக வைக்கல. இந்த இடத்துல ஆண்டு ஒவ்வொருவரையும் ஒரு அக்கினி துகள்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம போகிற இடம் பற்றி எரியணும், அக்கினினால் பற்றி எரியணும், எழுப்புதலின் தீ பற்றி எரியணும். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமாம், வியாதியோட கூட இருக்கிறாங்களா, பாஸ்டர் வருவாங்க அப்படி சொல்லக்கூடாது
எங்கள் பாஸ்டர் நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது. முதல்ல நீங்கள் ஜாப் பண்ணிடணும் இல்லையா? ஜாப் பண்ணிட்டு இருங்க, எங்கள் பாஸ்டரையும் சேர்த்தி கூட்டிகிட்டு வர, அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா? ஆண்டவர் செய்வார், நிச்சயமாக செய்வார், வரக்கூடிய வருஷத்தில் செய்வார். அவன் வந்து கஷ்டத்தில் இருக்கிறான், கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம ஏதாவது செஞ்சுட்டு வரணும் இல்லையா? ஒரு ஆறுதலுக்காக ஜாப் பண்ணிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம், வந்து பாஸ்டரை கூட்டிகிட்டு போகலாம் இல்லையா? இரியா நான் போய் பார்த்துட்டு பாஸ்டர் இருந்தாருன்னா டைம் கிடையாது, அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவருக்கு நேரம் கிடச்சிதுன்னா அப்படி சொல்லிட்டெல்லாம் இருக்கக்கூடாது. இதுவே அனுக்கிரக காலம், இதுதான் ரட்சணிய நாள். இந்த நாளை என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை விட்டுறக்கூடாது. இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை சொல்லி, இப்படித்தான் இந்த கஷ்டத்தில் நான் இருந்தேன், என்னை ஆண்டவர் விடுதலை ஆக்கினார், உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு என்ன செஞ்சிடணும், அடுத்த நிமிஷம் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் அவங்களை விடுதலை ஆக்குவார். நம்ம ஒன்றும் செய்ய போகிறதில்ல, கர்த்தர் விடுதலை ஆக்குவார். அவங்க சொன்னாங்க, ஒரு இந்திக்காரன் வந்துட்டான்ட்டு இல்லையா? அவன் பேசுகிறது எனக்கு புரியல, நான் பேசுகிறேன் அவனுக்கு புரியல. போடான்னு அவனுக்கு போடான்னு சொன்னால் அவனுக்கு புரிய மாட்டேங்குது. அவனுக்கு அவன் தமிழ் புரிஞ்சாதான் அவன் போவான். போன்னு சொன்னால் அவனுக்கு போன்னு சொன்னால் இன்னும் தெரியல. ஆண்டவர்கிட்ட போன கேட்ட, ஆண்டவர் என்ன ஆண்டவர், நான் பேசுறது அவனுக்கு புரியல, அவன் பேசுறது எனக்கு புரியல, என்னத்தை சொல்லி அவனை ஓட்டுறது. கடைசியில் ஜோம் பண்ண கடைசியில் சொன்னான் பாருங்க, ஐயோ இந்த வீடு கிரேட்டு, இந்த வீடு கிரேட்டு, இந்த புக்கு கிரேட்டு, இங்கே இருக்கிற ஜீசஸ் எப்படி கிரேட், பவர்ஃபுல், ஜீசஸ் பவர்ஃபுல், இனி என்னால் இருக்க முடியல இல்லையா? அது என்னமோ சொன்னான், என்ன ஜாவோவா? ஆமாம், சொல்லிட்டு ஓடிய போயிட்டான் இல்லையா? கர்த்தர் அறிக்கை பண்ண வைக்கிறாருங்க. ஜோமன் அநேக நாட்கள் ஜோமன், ஆண்டவரை இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கிறத நாங்கள் சொல்கிறத காட்டிலும் பிசாசு சொல்லணும். சொன்னானா இல்லையா? இல்லையா? ஆமாம், பிசாசை சொல்ல வச்சார் ஆண்டவர். இங்கே இருக்கிறது யார்? ஐயோ ஏசப்பா நிற்கிறார், கத்துறான் கதறான் இல்லையா? அப்போது ஆண்டவர் செய்ய நினைச்சதை செய்வார். ஆமாம், அல்லேலூயா. ஆமாம், அவர் கிரேட் தான், அவர் என்றைக்குமே கிரேட் தான், அவர் நிறைவேற்றுவதில் உண்மை உள்ளவர். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரை இந்த வருஷத்தில் நிறைவேற்றுங்க. ஆண்டவரை குறித்த காலத்துக்கான தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது ரொம்ப நாளெல்லாம் போகாது. இந்த வருஷத்தில் ஆண்டவர் நிறைவேற்றுவார், இந்த வருஷத்தில் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நிறைவேற்றி கொடுக்கிறவர், தரிசனங்களை கொடுக்கிறவர், அவைகளை நிறைவேற்றுகிற தேவன். ரீமானா ஷக்கபரபௌ நிகமானா தடரஹபரபௌர ஷபுரப ரஹதடா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. காலங்கள் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் உண்டு, காலங்கள் உம்முடைய கரத்தில் உண்டு. ஆண்டவரே காலங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா உருவாக்கினவர் நீர். காலங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே நிர்ணயித்தவர் நீர். ஆண்டவரே ஆண்டவரே இந்த குறித்த காலத்துக்கான தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. ஆண்டவரே இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்திலே நாங்கள் செபிக்கிறேன், இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள இந்த வாக்கு தத்தங்கள் நீங்கள் கொடுத்த தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறட்டும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அந்த 13 வருஷத்தில் கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தீர். அவனுடைய 30வது வயதில் ஆண்டவரே கொடுத்த தரிசனங்களை நிறைவேற்றின தேவன். ஆண்டவரே நாங்கள் 13 வருஷத்தை நாங்கள் இந்த நாட்டில் முடித்திருக்கிறோம். ஆண்டவரே இந்த நாட்களில் 13 வருஷத்தை முடித்திருக்கிறோம். இந்த குறித்த காலத்துக்கான தரிசனத்தை இந்த வருஷத்தில் நிறைவேற்றி கொடுப்பீராக, நிறைவேற்றி கொடுப்பீராக. உடைய நாமம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.